ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெய் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம செல்வம் சேர்றதுக்கும் வீட்டில் சுபிட்சம் பெருகிறதுக்கும் கடன்லாம் தீர்றதுக்கும் சொல்லக்கூடிய எளிமையான ஒரு 4 வரி ஸ்லோகமும் கடன் தீர செய்ய வேண்டிய பூஜையும் நம்ம இப்போ பார்க்கலாம். செல்வம்னாலே மகாலட்சுமிக்கு தான் வழிபாடு பண்ணுவோம்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க அந்த 4 வரி ஸ்லோகத்தை வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் இல்லாமல் தினமுமே அதை ஒரு 108 முறை சொல்லி நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க தரித்திரம் விலகும். தரித்திரம் விலகினாலே அடுத்தது நமக்கு சுபிட்சம் தான் தேடி வரும். வருமானத்துக்கான வழி நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் வருமானம் வர வர நம்மளுடைய கடன்கள் தீரும். அதனால் முதல்ல நம்ம இதை ரெகுலராகவே டெய்லியும் சொல்ல ஆரம்பிக்கணும். வெள்ளிக்கிழமையில் இன்னும் கொஞ்சம் விசேஷமாக நம்ம அதை சொல்லலாம். இப்போது தினமுமே நம்ம கேலண்டர்லலாம் பார்த்திங்கன்னா சுக்கிரஹோரைன்னு அந்த ஹோரைகளில் போட்டிருப்பாங்க. திங்கக்கிழமைனா ஒரு டைமில் சுக்கிரஹோரை, செவ்வாய்க்கிழமைலாம் ஒரு டைமில் இருக்கும். அந்த மாதிரி சுக்கிரஹோரையில் இந்த ஸ்லோகத்தை 108 முறை நீங்கள் சொல்லணும். இது 4 வரி மந்திரங்கிறதுனால குறைஞ்சது நமக்கு ஒரு 1/2 hourல நம்ம சொல்லி முடிச்சிடலாம். இதுக்கு சுவாமி சிலை இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சுவாமி படம் வச்சுருந்தாலே படத்தை முதல்ல தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு பூவால் அலங்கரிச்சிட்டு, மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூனா ரொம்ப பிடிக்கும். தாமரை பூ கிடைக்காதவங்க மல்லிகைப்பூ, செம்பருத்தி இந்த மாதிரி பூக்களை யூஸ் பண்ணலாம். மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்குலையோ இல்லைன்னா நீங்கள் என்ன விளக்கு வச்சுருக்கீங்களோ அந்த விளக்கில் பசுனை ஊற்றி விளக்கேற்றணும். பசுனை வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க நீங்கள் நல்லெண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் பசுனை விளக்கு ஏற்றுறது ரொம்ப சிறப்பான பலனையும் விரைவான பலனையும் கொடுக்கும். அதனால் டெய்லியும் முடியாதவங்க வெள்ளிக்கிழமையில் மட்டும் பசுனை விளக்கு ஏற்றலாம். இப்போது விளக்கேற்றி அம்பாள் படத்தை அலங்கரிச்சிட்டு அம்பாள் முன்னாடி உட்காந்து வர ஸ்லோகத்தை 108 முறை தினமுமே சொல்லணும். இதை காலையில் செய்ய முடியாதவங்க ஈவினிங் டைமில் வர சுக்கிர ஓரையிலையும் நீங்கள் செய்யலாம். அந்த மாதிரி செஞ்சுட்டு எந்த நம்ம ஸ்லோகம் மந்திரம் எது சொன்னாலுமே ஒரு நைவேத்தியம் வைக்கணும் சுவாமிக்கு. அதனால் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சது, நம்ம வீட்டில் எப்படியும் பால் இருக்கும், அதனால் பால் காய்ச்சி அதில் ஏலக்காயை போட்டு சர்க்கரை போட்டு நம்ம நைவேத்தியமாக வைக்கலாம். இனிப்புக்காக நாட்டு சர்க்கரையோ பனகல்கண்டோ சேர்த்துக்கலாம். இல்லை நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் பால் பாயசம், சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி பிரசாதங்களில் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் கூட நம்ம பண்ணி மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம நைவேத்தியம் செய்யலாம். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த நைவேத்தியங்களில் நம்ம வீட்டு ஆட்கள் மட்டும் சாப்பிட்றது சிறப்பான பலன் தரும். இப்போது செல்வவளம் தரக்கூடிய மகாலட்சுமி மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் க்ளீம் நமோ விஷ்ணுவல்லபாயை ஸ்ரீ மகாலட்சுமியை ஸ்வாஹா. இன்னொரு தடவை சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் க்ளீம் நமோ விஷ்ணுவல்லபாயை ஸ்ரீ மகாலட்சுமியை ஸ்வாஹா. இந்த ஸ்லோகத்தை தினமுமே 108 முறை சொல்லணும். இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது மனசை நல்லா ஒருநிலைப்படுத்தி நமக்கான பிரார்த்தனையை மனசில் வச்சு நீங்கள் இந்த ஸ்லோகத்தை தினமுமே சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் நம்ம வீடு தேடி வருவாங்க. இப்போது செல்வம் சேரவும் வருமானம் பெருகவும் வழியை நம்ம பார்த்தோம். இப்போ வருமானம் வந்தாலும் கடன் தீரணும் இல்லையா? அதற்கு தான் ஒரு விசேஷமான நாள் இருக்குது. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பௌம சதுர்த்தி. பௌமம்னா அங்காரகன், செவ்வாய். சதுர்த்திங்கிறது எல்லாருக்கும் தெரியும், விநாயகர் பெருமானுக்கு விசேஷமான நாள். இந்த செவ்வாய் கிழமையும் சதுர்த்தி திதியும் சேர்ந்து வர நாள் ரொம்ப விசேஷமான நாள். அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து விநாயகர் பெருமானுக்கான ஸ்லோகங்கள்லாம் சொல்லலாம். சதுர்த்தி அன்னைக்கு மாலை வேளையில் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அவருக்கு பிடித்தமான கொழுக்கட்டையை நிவேதனம் செய்கிறது ரொம்ப விசேஷம். நம்மளுடைய வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் எல்லாத்தையுமே விநாயகர் பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு. செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தி வர்றது ரொம்ப விசேஷமான நாள். நம்முடைய செல்வ நிலை உயரும், கடன் தீரும், நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும். இதை தொடர்ந்து நம்ம செவ்வாய்க்கிழமையில் வர சதுர்த்தியில் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் தெரியும். செவ்வாயை நம்ம அங்காரகன்னு சொல்லுவோம். அந்த அங்காரகனுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். அங்காரகன் நிலத்தை குறிப்பவர். அதனால் நில சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாத்தையும் கூட
சரி செய்ய முடியும் இந்த விரதத்தால். பௌம சதுர்த்தி அன்று முருகப்பெருமானுக்கு செவ்வரளியால் மாலை தொடுத்து அவருக்கு நம்ம போட்டு முருகப்பெருமானுக்குரிய ஸ்லோகங்கள்லாம் சொல்லலாம். இல்லைனா அங்காரக காயத்ரி, அங்காரக ஸ்லோகங்கள், அந்த மாதிரி ஸ்லோகங்கள் சொல்லலாம். அங்காரகனுக்குரிய தானியம் பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு. அந்த தோரம்பருப்பால் நம்ம சுண்டல் மாதிரி செஞ்சு நைவேத்தியம் செஞ்சு முருகப்பெருமானை வழிபடும் பொழுது நம்மளுடைய பிரார்த்தனைகள் விரைவில் நிறைவேறும். இந்த பௌம சதுர்த்தி அன்னைக்கு இதை செய்யும் பொழுது விரைவான பலன் நமக்கு கிடைக்கும். இந்த பௌம சதுர்த்தி விநாயகர் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த நாட்கள். அதனால் நம்ம அன்னைக்கு கோவிலுக்கு போகும்பொழுது மாலையில் முருகப்பெருமான் விநாயகர் பெருமான் இருவரையுமே நம்ம வழிபட்டு அவர்களுக்கு அர்ச்சனையோ இல்லைன்னா அபிஷேகமோ செய்து நைவேதனங்கள் செய்து நம்மளுடைய வேண்டுதலை வைக்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கான முழு பலன் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் சொன்ன அந்த மகாலட்சுமி ஸ்லோகத்தையும் பௌம சதுர்த்தி விநாயகர் முருகர் வழிபாடையும் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே வரும்பொழுது நம்மளுடைய வருமானத்திற்கான வழியை கடவுள் நமக்கு கண்டிப்பாக காமிச்சு கொடுப்பாரு. இது ஹோரைக்கான அட்டவணை. இது எந்த நாட்களில் என்னென்ன டைமிங்ஸில் ஹோரை இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வழிபாடு செய்யும் பொழுது அதற்கான பலன் விரைவிலேயே நமக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.